அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களது தத்துவங்களை மார்க்சிய தத்துவத்தோடு இணைந்து நாடு முழுக்க பரப்பக்கூடிய பணியிலே ஒரு ஒப்பற்ற தலைநகராக திகழ்ந்து சமூக நீதிக்கான போராட்டத்தை தமிழகத்தை தாண்டி வடபுலத்திலும் நடத்தி இங்கே அனைவரும் சுட்டிக்காட்டியதை போல மண்டல் குழு பரிந்துரைகள் நிறைவேறுவதற்காக வடபுலம் முழுவதிலும் ஓயாத குரல் கொடுத்து தலைவர் பெரியார் அவர்களின் அற்புதமான சிந்தனைகளை தொகுப்பு நூல்களாக உருவாக்கி இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு உரிய நம்முடைய ஐயா தோழர் அறிஞர் ஆணைமுத்து அவர்களது நூற்றாண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியின் தலைவர், மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சிந்தனையாளர் இதழின் ஆசிரியருமான அருமை தோழர் பச்சமணி அவர்களே, வருகின்ற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் மோகன் அவர்களே, இங்கே தொடக்க உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேலாள் நீதியரசர் மாண்பவை சந்திர அவர்களே, நிறைவாக இங்கே உரையாற்ற இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேலாள் நீதியரசர் மாண்புமிகு அரி பரந்தாமன் அவர்களே, அதே மாதிரி நிறைவாகவும் சிறப்பாகவும் உரையாற்ற இருக்கிற தோழர் தியாகு அவர்களே, உரையாற்றிய அருமை தோழர் பாலகுருசாமி அவர்களே, நிகழ்ச்சியில பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிபன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்திலே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. யாருக்காக நாம் நூற்றாண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதற்கு உரிய தோழர் ஆணைமுத்து அவர்கள் இங்கே அமர்ந்து படித்து எழுதி நம்மோடு உரையாடி அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய மனக்கண்ணிலே நிழலாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தோழர் இன்னைக்கு நம்மோடு இல்லாவிட்டாலும் கூட அவர் ஆக்கி தந்திருக்கிற புத்தகங்கள், அவர்களது காணொலி காட்சிகள், அவர்கள் இயக்கமாக நடத்திய அந்த பாங்கு, இவைகள் எல்லாம் நம் குருதி ஓட்டத்தில் கலந்திருக்கிற அந்த உணர்வு பொங்கி பிரவாகம் அளித்திருக்கிற காரணத்தினாலே நூற்றாண்டு தொடக்க விழாவை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக அவரை பொறுத்தளவிலே அவரை பற்றி பேசுவதை அவர் அனுமதிக்க மாட்டார். அவரை வைத்துக் கொண்டு அவரை பற்றி பேச கூடாது, முடியாது. ஆனால் அந்த தத்துவங்களை பேசுவதிலே அவர் அவ்வளவு ஆர்வப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு 100 ஆண்டுகள் கடந்து விட்டது என்று சொன்னால் வரவு செலவு கணக்கு பார்க்கிற மாதிரி நாம் என்ன சாதித்திருக்கிறோம், இன்னும் சாதிக்க வேண்டியது என்ன என்று நாம் கணக்கிட்டு பார்த்தால் நாம் சாதித்திருப்பது கடல் நீரிலே கையளவுதான். ஆனால் நம்முடைய எதிரிகள் சாதித்திருப்பது, இன்றைக்கும் சாதித்துக் கொண்டிருப்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் தோழர் பாலகுருசாமி சொன்னார். யாரு எதிரின்னே தெரியல என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிற காரணத்தினால் இந்த தத்துவத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்த தத்துவத்தை நாம் உயர்த்தி பிடிப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு சங் பரிவார் கையிலே ஒரு அரசு, அதுவும் ஒன்றிய அரசு அமைந்து விட்ட பிறகு அவர்கள் நம்மை போல அல்ல, அவ்வளவு முனைப்போடு பல தளங்களிலும் களங்களிலும் அவர்களது கொள்கையை நிறைவேற்ற துடித்து ஏறத்தாழ செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதிலேயும் தனித்தனியாக இருக்கிறோம். 1000 உண்டிக்கு சாதி, இதில் பிரிந்து கிடப்பது என்ன நீதி என்று கேட்டால் 1000 சாதியாக பிரிந்து கிடந்து அயலார் வரதான் செய்வார்.
ஆதிக்கம் செய்யத்தான் செய்வார். அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இன்றைக்கு நம்முடைய தேவை ஒற்றுமை உணர்ச்சி, நம்முடைய தேவை கூட்டு முயற்சி. ஒரு தேர்தலிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை அவர்கள் கனவு கொண்டார்களே அல்லது பகிரங்கமாக பேசினார்களே, 400 இடத்திற்கு 400 வந்து விடுவோம் என்று சொன்னார்களே, அதை தடுத்து நிறுத்தி ஒரு செக்கு முட்டுக்கட்டை போடுவதை போல அவர்கள் பெற்றிருக்கிறது வெற்றியாக இருந்தாலும் ஒரு அவமானமான வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால், அதில் குறிப்பாகவும் சிறப்பாகவும் தமிழ்நாட்டிலே 40க்கு 40 நாம் வென்றிருக்கிறோம் என்று சொன்னால், அது இந்தியா கூட்டணியில் இருக்கிற தோழர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே நண்பர்கள் சொன்ன மாதிரி தோழர் தியாகு போன்றவர்கள், மக்கள் அதிகாரம் அமைப்பை சார்ந்தவர்கள், தேர்தல் பாதையிலே மாறுபட்ட கருத்து உள்ளவர்கள் கூட தங்களது போக்கினை மாற்றிக்கொண்டு அல்லது தேவை கருதி பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் களத்திலே வந்து நிற்க வேண்டும் என்று அவர்களும் வந்து சேர்ந்து உழைத்து பரப்புரை செய்து போராடியதனுடைய விளைவாகத்தான் இந்த வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றி என்பதை ஏதோ 400க்கு எவ்வளவு இடங்கள் பெற்றார்கள் என்கிற வெற்றியாக நாம் பார்க்கவில்லை. அதற்கு மாறாக தத்துவார்த்த ரீதியாக RSS இயக்கத்துடைய கொள்கையா, சங் பரிவாரத்தினுடைய கொள்கையா, இந்துத்துவா, பெரியாரியனா, 2 தத்துவங்களுக்கு நடக்கிற போராட்டமாக ஆரிய திராவிட போராட்டம் என்று நாம் அன்றைக்கு சொன்னோமே, அதேதான் இன்றைக்கும் நடக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே தத்துவார்த்த ரீதியாக நாம் வெற்றி பெற வேண்டும். வெறும் இடத்தை பெற்றால் மட்டும் போதாது. இடத்திலே 100 200 குறைந்தாலோ கூடினாலோ கூட கவலை இல்லை. ஆனால் இந்த அணியிலே இருக்கிற நாம் நம்முடைய கருத்துக்களை துணிச்சலாகவும் யாரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த பணியை தேர்தல் காலத்தோடு மட்டுமல்ல தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். என்று சொன்னால் நமது எதிரமைப்பாக இருக்கக்கூடிய சங் பரிவார் கூட்டம் தேர்தலுக்கு மட்டும் அவர்கள் இருப்பதில்லை. தேர்தலுக்கு பாஜகவை பயன்படுத்துவார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு பார்த்தால் அவங்க என்னென்ன பேர்ல இருக்கிறாங்கன்னு தெரியாது. வெளிநாட்டிலிருந்து எவ்வளவு பணம் வருதுன்னு தெரியாது. யாரு உறுப்பினர்கள் தெரியாது. சொன்னார்களே, நீதித்துறையில இருக்கிறவர் நான் RSS, ராணுவத்துறையில பணியாற்றியவர் நான் RSS, வரலாற்று துறையில அறிஞராக இருக்கிறவர் நான் RSS. இவங்க கையில இவ்வளவு நாள் அந்த நிர்வாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதே மாதிரி நாமும் அதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி பெரியாரோட சொல்லுவார், பாப்பான பார்த்து இன உணர்வை கற்றுக்க நம்ம ஆளுக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த பாடத்தை படிக்க வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைய தினம் பத்திரிகையிலே செய்து வந்திருக்கிறது, நாடாளுமன்றத்திலே அனைவரும் வெற்றி பெற்று உறுப்பினராக போறாங்க. அப்படி உறுப்பினராக போனவர்களுக்கு தற்காலிக சபாநாயகராக ஒருவர் இருந்து அவர்தான் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அந்த தகுதி உடையவர் ஒரு தாழ்த்தப்பட்ட தோழராக இருக்கிற காரணத்தினால் அவரை புறக்கணித்து விட்டு வேறொரு ஆளை போட்டிருக்கிற அந்த சம்பவத்தை செயலை இன்றைக்கு கண்டித்து டெல்லியிலே பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நிலைமையில பாருங்க. அதே மாதிரி இன்றைக்கு வானூர்தி துறை இருக்கிறது, இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம். அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இதுவரையே நமக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமா இருந்தது. 18,000 கோடி ரூபாய்க்கு நம்ம டி மாஸ்டர் மோடி இருக்காரு பாருங்க, எதுக்கு போய் டாடா கம்பெனிக்கு விட்டுட்டாரு. இன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் நமக்கு இல்ல. உலக நாடுகளிலே சொந்தமா விமான நிலையமே விமானமே இல்லாத நாடுகள் பட்டியலில் நம்ம நாடு வந்து நிற்கிறது. அது வேற விஷயம் இருக்கட்டும். அவங்க ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அந்த அறிவிப்பில என்ன சொல்றாங்கன்னா, விமானத்தில் பயணம் செய்கிற தோழர்களுக்கு தெரியும் உணவு கொடுப்பாங்க. அப்படி உணவு கொடுக்கிற போது சைவ உணவு, அசைவ உணவு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் உணவு. அதுல இவன் பட்டியல் எப்படி போடுறான், இந்துக்கள் உணவு, இஸ்லாமியர் உணவு. இது என்ன கொடுமை? இந்து பூரா கறி சாப்பிடுறவனா, சாயபு பூரா கறி சாப்பிடுறவனா,
இதுல கறி சாப்பிடறவங்களும் இருக்கா, மாட்டு கறி சாப்பிடறவங்களும் இருக்கா பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா மாட்டு கறிய, பசுமாட்டு கறிய, பசுமாட்டை அடிச்சு வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யலாம் பாருங்க. அந்த வணிகத்துல கொடிகட்டி பறக்கிறவங்க கூட பார்ப்பான் தான் இன்னைக்கு. இங்க கோமாதுக்கு ஆபத்துன்னு இங்க நம்ம கிட்ட சொல்றான். ஆனா அங்க அந்த வேலையில அவர் ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நிலையிலே இன்னைக்கு வானூர்ல இருக்கக்கூடிய அந்த துறையிலே இப்படி அந்த உணவை சொல்லும் போது கூட மதத்தை காட்டி இன்றைக்கு கூறு போட்டு ஒரு கலவரத்திற்கு வித்தூண்டக்கூடிய வேலையில அரசு நிறுவனங்கள் செய்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு ஆபத்தான போக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த இதில் பத்திரிகையில செய்தி வந்திருக்கிறது. எல்லாம் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். தொடர் ஆரம்பித்தவர்கள் பீகாருக்கு போனார், உத்தரப்பிரதேசத்துக்கு போனார். அன்றைக்கு பிரதமராக இருந்த சரண் சிங் அவர்களை சந்தித்தார். அன்றைக்கு துணை பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாயை சந்தித்து அவரோடு சண்டை போட்டு வாதாடி இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனைகளை சொல்ல சொல்ல அவர் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்து கொந்தளித்த அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். ஜெயில் சிங் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார்கள். நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார்கள். அவர்களை எல்லாம் சந்தித்து இந்த சமூக நீதி கொள்கையுடைய தத்துவத்தை எடுத்து சொன்னதுடைய விளைவாகத்தான் அங்கே இடஒதுக்கீடு வந்தது என்று நாம் இன்றைக்கு பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அது உண்மை. ஆனால் இன்னைக்கு என்ன நிலவரம் கேட்டீங்கன்னா, அதே பீகாரிலே 65% இடஒதுக்கீடு, நமக்கு 69% சொன்ன அங்க 65% இடஒதுக்கீடு. அது கொடுத்தது தப்பு என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறது சொன்னால் 65% இடஒதுக்கீடு கூடாது. அந்த பழைய பல்லவிய இந்திரா சகானி வழக்கை சொல்லி 50 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாது என்ற ஒரு காரணத்தை சொல்லி அங்கே முட்டிக்கட்டை போட்டு நிதிஷ்குமார் கையில பந்து இருக்கு. இப்ப அவர் எப்படி அடிக்க போறான்னு தெரியல. ஏன்னா அவர் பக்கத்துல நம்முடைய மோடி பக்கத்துல இருக்காரு. மோடி அடிப்பாரா பந்து அடிப்பாரான்னு தெரியல. நமக்கு பிரச்சனை எல்லாம் ஒரு சமூக நீதி கொள்கைக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகி இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய நிலையிலே தான் இன்னைக்கு அதை இருக்கிறது. நீட் தேர்வு இருக்கிறது. நீட் தேர்வை பற்றி பேசக்கூடிய அதே நேரத்தில் இங்கே நீதியரசர் வந்த அருமையான இந்த ஆவணத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. அந்த ஆவணம் வெளியிலேயே வரல, முதலமைச்சர் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற நண்டு குண்டு செண்டா எல்லாம் சேர்ந்து யாரு வானதி சீனிவாசன்ல இருந்து, எச் ராஜாவில இருந்து, டாக்டா தமிழிசையில இருந்து, இங்க இருந்து வந்திருக்காரு பாருங்க அண்ணாமலை, ஆதிகார அண்ணாமலை, அவர்ல இருந்து ஒரே சுருதி மாறாத பேசுறான். என்ன பேசுறான்? ஆபத்து ஆபத்துங்கிறான். என்னடா ஆபத்துன்னு கேட்டா, பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டானே, கயிறு கட்ட கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இந்துக்களுக்கு ஆபத்துங்கிறான். நாம என்ன சொல்றோம்? இவரு கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னது அதே கயிறு நெஞ்சில போட்டிருக்கான் பொண்ணுடா. அந்த கயிறு அப்ப அவர் சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு? சாதி கலவரத்திற்கு காரணமான கயிறு. நான் இந்த ஜாதிக்கார, எனக்குன்னு ஒரு வண்ணம் இருக்கும், நான் இந்த ஜாதிக்கார, அந்த கயிறை கட்டிக்கிட்டு பெருமையா போய் மத்த கடல் கயிறு கட்டிருக்கான் பாருங்க, அவனை தாழ்வா நினைச்சு அதற்கு காரணமா சண்டை வந்து கல்லூரியிலே பள்ளிக்கூடத்துல மாணவன் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்து அப்படி சாவக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு குழுவை போட்டு அப்படி போட்ட குழுவின் சார்பிலே எல்லோரையும் விசாரித்து அப்படி விசாரித்து மீண்டும் சாதி கலவரம் வராமல் இருப்பதற்கு எந்த காரணமோ வழியோ அதை சொன்னா அதை போய் எதோட முடிச்சு போடுறான். நான் சொல்ற உள்ளபடியே இந்து மத காவலர்கள் சொன்னா, இதே நீட் தேர்வு நடந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் அங்கே தேர்வு எழுத போன நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர்கள் சட்டையை எடுத்தது மட்டுமல்ல, காதை ஆட்டி பார்க்கிறான், காதுல போட்டிருக்கிற தோட மூக்குத்தி விரல உள்ளார விட்டு நோண்டுறான். அது மட்டுமல்ல, தாலி அணிஞ்சிருக்காங்க பாருங்க, அந்த தாலியை கழட்டி வைக்க சொல்றான். கழட்டி வச்சுதான் தேர்வு எழுத போகணும். அப்ப அந்த மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது இந்து இல்லையா? அது இந்துத்துவ பிரச்சனை தானே. இதை பத்தி பேசினானா இது மட்டுமல்ல, இதாவது சாதாரண செய்தி. பக்கத்துல இலங்கை தீவில சிங்கள அராஜகம் கொடிகட்டி பறந்த நேரத்தில்
எவ்வளவு கோயில்கள் இடிக்கப்பட்டது, கோயிலிலே இருந்த அர்ச்சகர்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள், கோயிலுக்கு உள்ளே எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்தது. அப்பெல்லாம் இந்து ராஜாக்கெல்லாம் எங்க போனாங்க? உள்ளபடியே இந்துக்களுக்காக கண்ணீர் சிந்துறோம்னு சொன்னா அதையெல்லாம் திரும்பியே பார்க்கலையே. ஏன் காஞ்சிபுரத்துல சங்கர மடத்துல அங்க கொலை நடந்தது, அதை பத்தி பேசினாங்க. எதற்கு சொல்லுகிறோம் சொன்னா இவங்க நோக்கம் இந்து மதத்துடைய நம்பிக்கையை பற்றி அல்ல, உள்ளபடியே இது சாதி கலவரத்தை நிறுத்தக்கூடிய முயற்சி. சாதி கலவரத்தை நிறுத்தினா இவன் வருமானம் போச்சு, இவன் அரசியல் நடத்த முடியாது, இவன் குழப்பம் நடத்த முடியாது. நம்மால ஊரு ரெண்டு பட்டாரா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவோம் பாருங்க, அதே மாதிரி நம்மால பிரிஞ்சு கிடந்தாதான் அவன் ஆதிக்க செலுத்த முடியும். எனவே இதற்கு தடையாக இருக்கிற காரணத்தினால அதை படிக்காமலே என்ன சொல்றான், இது தவறு என்று சொல்லி எல்லோரும் ஊடகத்தில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் படிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். அப்படி படிக்க வைக்கிற போது நம்ம பிள்ளைங்களும் படிச்சு பெரிய நிலைக்கு உயர வேண்டும் என்று கனவோடு இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு, துடிப்போடு இருக்கிற மாணவர்களுக்கு இடையிலே இந்த போதையை உருவாக்குவதை போல, கள்ளச்சாராய போதையை சொல்ற பாருங்க, அதே மாதிரி சாதி போதையை உருவாக்கி நம்ம ஜாதி தான் பெரிய ஜாதின்னு சொல்லி மற்ற ஜாதி சின்ன ஜாதின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு பகமையை உண்டாக்கி அவன் வெள்ளை சட்டை போட்டு உட்கார்ந்தான கூட அவனை பார்த்து பொறாமையா மிரட்டுறது, அடிக்கிறது, அதுல இருந்து ஒரு கலவரத்தை உண்டாக்குறது. அந்த கலவரத்துல ஒரு பையன் அப்பாவியா மாறினவன் 15 வயசு பையன், 16 வயசு பையன், கல்லூரியில மாணவரா பள்ளிக்கூடத்துல 10வது படிக்கிற பையன், அவனை போய் வடக்கு மன்றத்திலே போய் கைது பண்ணி காவல்துறையில வைத்து எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் அவன் மேல கிரிமினல் வழக்கு இருக்கும். அவன் அடுத்த உயர்கல்விக்கு போக முடியுமா, வேலைக்கு போக முடியுமா? அதை தடுத்து நிறுத்துவதற்கு இப்படிப்பட்ட நல்ல முயற்சியை ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் நடத்தி முடிவெடுத்து, ஒரு பொறுப்புள்ள ஒரு நீதியரசரை அழைத்து ஒரு அறிக்கையை கொடுங்க என்று சொல்லி அவர் ஒரு அருமையான அறிக்கையை கொடுத்திருக்கிற நேரத்தில் இதை நடைமுறைப்படுத்த கூடாது சொல்றதோ, இவரு கிறிஸ்துவ மதத்துக்கு தூது போயிட்டாருன்னு சொல்றதோ, பிரச்சனையை திசை திருப்பி விடுவதோ, இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் சொன்னால் பெரியார் மீண்டும் தேவைப்படுகிறார், தோழர் ஆணைமுத்து மீண்டும் தேவைப்படுகிறார். அப்படி தேவைப்படுகிற போது நாம் தனியாராக நிற்காமல், எப்படி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்கிற கூட்டமைப்பு உருவாகி திருச்சியிலே மாநாடு நடத்தி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் கருஞ்சட்டியோடு வந்தார்கள், மற்ற கட்சி தோழர்களும் கருஞ்சட்டியோடு வந்தார்கள். அங்கே மிகப்பெரிய நிகழ்ச்சியிலே அங்கே அனைவரும் சுட்டிக்காட்டியது போல தோழர் ஆணைமுத்து போன்றவர்கள், ஆசிரியர் வீரமணி போன்றவர்கள், பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், தலித் இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் அத்தனை பேரும் கருஞ்சட்டையே வந்த காட்சி. கோயம்புத்தூருடைய மாநாடு நடத்தி எல்லாரும் நீல சட்டை போட்டுட்டு போயிருந்தோம் அந்த காட்சி. அதற்கு அடுத்த நிலையிலே எல்லோரும் சிவப்பு சட்டை அணிந்து கொண்டு போயிருந்த காட்சி. எதற்கு நாம் குறிப்பிடுவோம் சொன்னால், இந்த கூட்டு இருக்கிறது, இந்த அணி இருக்கிறது, இந்த தோழமை இருக்கிறது, தனித்தனியாக நாம் இருந்தாலும் கூட பொது எதிரியை சமாளிப்பதற்கு நாம் ஓரணியே திரள வேண்டும். அப்படி தனியாக நிற்காமல் ஒன்றாக சேராமல் கண்டிப்பாக நம்முடைய கொள்கையிலே வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டு ஆரம்பித்த பொழுது நூற்றாண்டு விழா என்று சொன்னால் இங்கே அனைவரும் சுட்டிக்காட்டியதை போல இது அறக்கட்டளையிலிருந்து தொடங்கினாலும் கூட நாடு முழுக்க நடக்க வேண்டும். எல்லா மாவட்டத்திலும் தெருமலை கூட்டமா நடத்துவோம். வீதியில போய் இருக்கிற இதே கூட்டத்தை கூட தெருவிலே ஒரு 10 நாற்காலியை போட்டு தெருவிலே நின்று பேச வேண்டும். அதுதான் மக்களிடம் போய் சேரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். எனவே எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நடத்தி அந்த அனைத்து கூட்டங்களிலும் அதே மாதிரி அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், மார்க்சை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஏன் காவி சட்டை அணிந்திருந்தாலும் கூட நாங்கள் உங்கள் பின்னாடி வருகிறோம் என்று அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் இருக்காங்க. அவர்களையும் கூட இணைத்துக் கொண்டு பொது எதிரியாக இருக்கிற நம்முடைய சங் பரிவார் கூட்டத்திற்கு எதிராக இருக்கிற அனைவரையும் அணிதிரட்டி அந்த கூட்டத்திலே ஆரம்பித்தவர்களை பற்றி பேச வைத்து இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் என்பதை பற்றி எல்லாம் பேச வைத்தால்தான் அருமை தோழர்களே, தட்டு தடுமாறி பட்டை
பிள்ளை இன்றைக்கு அறிவாலை ஏற்றிக் கொண்டு ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உயர்கல்விக்கு போக வேண்டியவனை சாதிய தலைவராக மாற்றி இன்றைக்கு ரவுடித்தனத்தை அரங்கேற்றம் பண்ணி திருப்புமுனைக்கு வழிகாட்டப்படுகிறது என்று சொன்னால், படித்து முடித்துவிட்டு வந்தவனுக்கு நீட் தேர்வு என்கிற பெயராக பல வகையான நுழைவுத் தேர்வுகள் நடத்தி அங்கே வடிகட்டல் முறையை உருவாக்கி உங்களுக்கு இங்கே இடமில்லை வெளியே போ என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால், இதையும் தாண்டி வாழ்வதற்கே உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல இடங்களிலே சாதி கலவரங்கள், மத கலவரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், இது அனைத்திற்கும் தீர்வு அறிவாசான் பெரியாருடைய கொள்கைதான். அவர் உயர்த்தி பிடித்த சமூக நீதி தத்துவம் தான். இங்கே எல்லோருக்கும் எல்லாம் சமம்தான், ஏற்றத்தாழ்வு கிடையாது. சம உரிமையும் சம பங்கும் சம வாய்ப்பும் அனைவருக்கும் வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த தத்துவத்தை வென்றெடுப்பதற்காக தோழமை இயக்கங்களை அதிகமாக்குவோம், நம்முடைய கருத்துக்களை ஓங்கி ஒலிப்போம், வென்றெடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.